எப்போ ஒரே மாதிரி இட்லி, தோசை, உப்புமான்னு செய்யாம, இது மாதிரி புதுசா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஒரு ஃப்ரை பேன்ல எண்ணெய் ஊத்தி, சீரகம், கருவேப்பிலை, பொடிசா கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி பொடியா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதங்கின இவங்களோட பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் தூவி நல்லா கலந்து ஆற வச்சுடுங்க. இப்போ ஒரு சாஸ் பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி சூடானதும் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துட்டு ஒரு பேக்கெட் அணில் சேமியாவை சேர்த்து நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் சூடான தண்ணியில் போட்டு எடுத்து இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கங்க. வடிகட்டின இவங்கள நார்மல் வாட்டர் ஊற்றி அலசி ஆற விட்டுடுங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இவங்கள டீ டம்ளரில் இது மாதிரி மசாலாவை அடியில் பரப்பிட்டு நம்ம வேக வச்ச சேமியா அதையும் ஃபில் பண்ணிவிட்டு முக்கால்வாசி அளவுக்கு மேலே துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காவை தூவி நல்லா பரப்பிட்டு இது மாதிரி இட்லி பாத்திரத்தில் டம்ளரை வரிசலாக அடுக்கி ஒரு 8 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா போதும். வெந்ததும் இவங்களை எடுத்து வெளியே வச்சு பிளேட்டில் அப்படியே திருப்பி தட்டினீங்கன்னா போதும். நல்லா சுட சுட